வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நம்ம இங்க இருக்க நம்ம இந்தியால இருக்க டைம் ஜோனுக்கும், அதாவது டைமுக்கும், யுஎஸ்ல இருக்க டைமுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். அதே மாரி லண்டன் போனாலும் உங்களுக்கு டைம் டிஃபரன்ஸ் இருக்கும். அது ஏன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அது எப்படி அவங்க வந்து இந்த ஊருக்கு இந்த டைம்னு சொல்லி முடிவு பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா நம்ம முன்னாடி வந்து சூரியன பார்த்து தான் வந்து டைம கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம். 19ஆம் நூற்றாண்டுக்கு மேல தான் வந்து நம்ம இந்த டைம் ஜோன்றத வந்து பிரிக்க ஆரம்பிச்சோம். அதாவது இந்த ரயில் ரோடு, இந்த டெலிகிராஃபிக்லாம் வளர்ந்து வர டைம்ல தான் நம்ம வந்து இந்த டைம் ஜோன்றத பிரிச்சு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இதுதான் டைம்னு சொல்லி அலோகேட் பண்ண ஆரம்பிச்சோம். அதே மாரி இந்த உலகத்தில சில மேஜிக்கான டைம் ஜோன்லாம் இருக்கு. அதாவது டைம் ஜோனே ஃபாலோ பண்ணாத ஏரியாவும் இருக்கு. அதே மாரி யூனிக்கான டைம் ஜோன் வச்சிருக்க ஏரியாவும் இருக்கு. அது என்னென்ன? அத பத்தின விளக்கங்கள் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனா தான் நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கரெக்ட்டா தெரியும். திஸ் இஸ் மீ ஆரோக்கியலியோ. வெல்கம் பேக் டூ மை சேனல். இட்ஸ் மீ ஆரோக்கியா. ஆக்சுவலா இந்த உலகத்த வந்து 24 ரீஜனா வந்து பிரிக்கிறாங்க. அதாவது இந்த டைம் ஜோனுக்காக 24 ரீஜனா வந்து பிரிச்சிருக்காங்க. இது எப்படி 24 ரீஜனா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, 15, 15 டிகிரீஸா வந்து இந்த வேர்ல்ட வந்து அ அலோகேட் பண்ணி பிரிச்சிருக்காங்க. இது எத பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்தில இந்த உலகம் வந்து 360 டிகிரி வந்து சுத்தி வருது. ஸோ 360/24ன்னு போட்டு 15, 15 டிகிரீஸா வந்து இந்த வேர்ல்ட வந்து பிரிச்சிருக்காங்க. லண்டன் இந்த ஏரியா தான் வந்து மையப்புள்ளியா இருக்கு. அங்கருந்து ரைட் சைடு 1 ஹவர் பிளஸ் ஆவும். லெஃப்ட் சைடு வந்து 1 ஹவர் மைனஸ் ஆவும். ஆட் பண்ணிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 24 ரீஜன வந்து இத பிரிச்சிருக்காங்க. இந்த 24 ரீஜன்லயும் ஒவ்வொரு பக்கமும் அந்த கண்ட்ரிக்கு ஏத்த மாரி அந்த ரீஜன் வந்து அலோகேட் ஆயிருக்கும். அது நேர்கோடா வராது. மேப்ல பார்த்தீங்கன்னா, நேர்கோடா இல்லாம ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏத்த மாரி அதோட பார்ட் வந்து வளஞ்சு, வளஞ்சு வந்திருக்கும். அதாவது அந்த கண்ட்ரிய வந்துட்டு கவர் பண்ணி வந்திருக்கும். இது மாரி தான் வந்து இந்த டைம் ஜோன பிரிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த டைம் ஜோனோட ஆரிஜின் என்ன? அதாவது யார் இத வந்து கிரியேட் பண்ணா? இந்த டைம் ஜோன் மேப் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி வந்து, இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் வந்து, அதாவது அந்தந்த ஊர்ல இருக்க சூரிய வெளிச்சத்த வச்சு தான் டைம் வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. 19த் சென்ச்சுரிக்கு மேல வந்து, இந்த ரயில் ரோடு, இந்த டெலிகிராஃபிக்லாம் டெவலப் ஆனதுக்கப்புறம், சார் ஸ்டான்ஃபோர்ட் பிளமிங் அப்படின்றவர் வந்து லேட் 19த் சென்ச்சுரில வந்து இந்த டைம் ஜோன் மேப்ப கிரியேட் பண்ணாரு. எதனால இப்படி கிரியேட் பண்ணாருன்னா, ஆக்சுவலா இவரு வந்து ரயில் ரோடு இன்ஜினியர். இவரு வந்து ஒவ்வொரு ஊருக்கா போயி, அந்த ரயில் ரோட வந்து அனலைஸ் பண்ணும்போது, எப்படி எப்படி போலான்னு அனலைஸ் பண்ணும்போது, ஒவ்வொரு ஊரும் ஒரு டைம் ஜோன் இருக்கு. அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ண முடியாத ரீசன்னால, இவரு வந்து கிரியேட் பண்ணது டைம் ஜோன் மேப்ஸ். 1884ல இன்டர்நேஷனல் மேண்டரின் கான்ஃபரன்ஸ்ல வந்து இந்த டைம் ஜோன வந்து இந்த மேப்ப வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்பலேருந்து இப்ப வரைக்கும் இந்த டைம் ஜோன் மேப் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எல்லா பக்கமும். ஆக்சுவலா நம்ம வேர்ல்ட வந்து கால்குலேட் பண்ண டைம் ஜோன் வந்து ஜிஎம்டின்னு சொல்லுவாங்க. அதாவது கிரீன்விச் மீன் டைம் சொல்லுவாங்க. இது ஏன் கிரீன்விச் மீன் டைம் சொல்றாங்க தெரியுமா? அதாவது லண்டன்ல இருக்க கிரீன்விச்ல ராயல் லேபரேட்டரி அப்படின்ற பிளேஸ்ல தான் ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து கால்குலேட் பண்ணாங்க. ஸோ அந்த லேபரேட்டரில இருந்து கணக்கு வச்சு பிளஸ் ஆர் மைனஸ் போறனால தான் இந்த இடம் இந்த டைம் ஜோன வந்து ஜிஎம்டி அதாவது கிரீன்விச் மீன் டைம்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த உலகத்துல வந்து நல்ல யூனிக்கான டைம் ஜோன்ஸ் வந்து நெறைய இருக்கு. அது என்ன டைம் ஜோன்ஸ்ன்னு வரிசையா பார்ப்போம். அத பத்தின விளக்கங்கள் கொஞ்சம் பார்ப்போம். இந்த யூனிட் டைம் ஜோன் வந்து நம்ம 3 பார்ட்டா பிரிச்சிரலாம். 3 பார்ட்டா பிரிச்சோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து மேஜிக்கல் டைம் ஜோன் இருக்க ஏரியா. அதாவது மிஸ்டீரியஸ் டைம் ஜோன் இருக்க ஏரியா வந்து 2வது. அடுத்து வந்து நோ டைம் ஜோன் ஏரியா. இந்த நோ டைம் ஜோன் ஏரியா வந்து நெறைய இருக்கு. அதுல முக்கியமான இதுவும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது மேஜிக்கல் டைம் ஜோன் ஏரியா. அதாவது மேஜிக்கல் டைம் ஜோன் ஏரியான்றது ஒண்ணே ஒண்ணு தான். அது என்னன்னா, கிரிட்டிமாட்டி ஐலேண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு ஏரியா தான் வந்து இந்த வேர்ல்டுலயே மேஜிக்கலான டைம் ஜோன் உள்ள ஒரே ஒரு ஏரியா. அது ஏன் மேஜிக்கல் டைம் ஜோன் தெரியுமா? ஆக்சுவலா இந்த ஒரு இடம் மட்டும் தான் எல்லாத்தோட முன்னாடி வந்து சூரிய உதயம் ஆகும். அதாவது இந்த நாட்ல வந்து அடுத்த நாள் மூவ் ஆயிடுச்சுனாலும், இந்த வேர்ல்டு எல்லா பக்கமும் வந்து எஸ்டர்டேவா தான் இருக்கும். ஏன்னா, இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் டைம் ஜோன் வந்து +14 அதாவது எல்லா பக்கமும் +13 வரைக்கும் தான் கால்குலேட் இருக்கும். இங்க ஒரே ஒரு ஏரியால மட்டும் தான் +14ல கால்குலேட் ஆகும். நீங்க மேப் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த ஒரு இடம் மட்டும் தனியா வந்து பாக்ஸ் பண்ணி குடுத்திருப்பாங்க. அதாவது எதனாலனா, இது ஒண்ணு மட்டும் தான் வந்து +14 டைம் ஜோன்ல இருக்கு. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது மிஸ்டீரியஸ் டைம் ஜோன் ஏரியா. அதாவது இதுவும் ஒரே ஒரு ஏரியா தான். ஆக்சுவலா இந்த ஏரியா எங்க இருக்குன்னா, நம்ம இந்தியாவுக்கும், சைனாவுக்கும் இடையில தான் இருக்கு. அது என்ன இடம்னு யோசிக்கிறீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்றேன். ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து எல்லா இடத்துலயும் வந்து டைம் ஜோன் வந்து 1 ஹவர் டிஃபரன்ஸ் வந்திருக்கும். ஒவ்வொரு ரீஜனுக்கும் 1 ஹவர் டிஃபரன்ஸ் வந்திருக்கும். ஆனா, ஒரு சில ஏரியாஸ்ல வந்து 1/2 மணி நேரம் டிஃபரன்ஸ் வந்திருக்கும். அது எங்கெங்கன்னா, இந்தியா, ஆஸ்திரேலியா, மியான்மர், லார்ட்ஸ் ஆஃப் ஐஸ்லாண்ட்ஸ், மார்கஸ் ஐலேண்ட் இங்கலாம் வந்து நமக்கு 30 மினிட்ஸ் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். அதாவது மத்த டைமோட 30 மினிட்ஸ் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். 1 ஹவர் டிஃபரன்ஸ் இருக்காது. ஆனா, இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் 45 மினிட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். அது எங்கன்னா, நேபாள்ல தான்.
நேபாள்ல வந்து இந்த வேர்ல்டுலயே வந்து 45 மினிட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்க ஒரே ஒரு ஏரியா. இது இந்தியால வந்து +5:30 ஜிஎம்டி வந்து கால்குலேட் பண்றாங்க. இதே வந்து சைனால வந்து +8க்கு போயிடுறாங்க. இந்த எடப்பட்ட ஒரு 5:45 அப்படின்ற ஒரு யூனிக்கான டைம் ஜோன் வச்சிருக்கனால தான், இந்த நேபாள் வந்து யூனிக்கான டைம் ஜோனாவும், மிஸ்டீரியஸான டைம் ஜோனாவும் இருக்கு. நேபாளோட தலைநகர்ல வந்து +541, 542 அந்த ரேஞ்சில வந்து மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கனால, அத +45ன்னு ரவுண்ட் அப் பண்ணி அவங்க வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தான் இது வந்து மிஸ்டீரியஸான ஒரு டைம் ஜோனா இருக்கு. இதனாலேயே நேபாள் வந்து இந்த வேர்ல்டுல இருக்க எல்லா இடத்த விட ரொம்ப யூனிக்கா இருக்கு. நம்ம அடுத்து பார்க்க போறது நோ டைம் ஜோன் ஏரியா. அதாவது டைம் ஜோனே இங்க ஃபாலோ பண்ண முடியாது. அது என்னென்ன ஏரியானா, ஃபர்ஸ்ட்டு இன்டர்நேஷனல் வாட்டர்ஸு, 2வது வந்து ரிமோட் ஐலேண்ட்ஸு, 3வது பார்க்க போறதா வந்து கொஞ்சம் பெருசு. அது என்னன்னா, நார்த் போல் அண்ட் சவுத் போல். ஸோ, இப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ். ஏன் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல வந்து நம்ம டைம் ஜோன் ஃபாலோ பண்ண முடியல? அதுக்கான ரீசன் என்னன்னா, இன்டர்நேஷனல் வாட்டர்ல வந்து எந்த ஒரு அ தீவுகளோ, இல்ல எந்த ஒரு இடமும் இருக்காது. கப்பல் போக்குவரத்து மட்டும் தான் இருக்கும். அப்படி கப்பல் போக்குவரத்து இருக்கும்போது, எங்க அந்த டைம் ஜோன் வந்து மாறுதுன்னு நம்ம கரெக்ட்டா கோடு போட முடியாது. நம்ம கரெக்ட்டா லைன் வந்து அலோகேட் பண்ண முடியாது. இப்போ ஒரு கண்ட்ரி இருக்கு அப்படின்னா, அந்த நிலப்பரப்ப வச்சு நம்ம வந்து இந்த இடத்துல டைம் ஜோன் வந்து கட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணலாம். பட் ஒரு பரந்த கடற்பரப்புல போகும்போது, எந்த இடத்துல அந்த டைம் ஜோன் மாறுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ, இப்ப கப்பல்ல போற மக்கள் வந்து, ஒண்ணு வந்து அவங்க நாட்டுல இருக்க டைம் ஜோன் வந்து அவங்க எங்கேருந்து கிளம்புறாங்களோ, அந்த நாட்டுல இருக்க டைம் ஜோன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லைன்னா, ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம், அடுத்து எங்க போறோமோ, அந்த நாட்டுக்குரிய டைம் ஜோன் வந்து அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படிதான் அங்க வந்து டைம் கால்குலேட் பண்ணிட்டுருக்காங்க. அதனால இங்க வந்து ஒரு ப்ராப்பரான டைம் ஜோன் எதுவுமே இருக்காதனால தான், இது வந்து நோ டைம் ஜோன் ஏரியான்னு சொல்றாங்க. நம்ம 2வது பார்க்க போறது என்னன்னா, அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஐலேண்ட்ஸ். அதாவது சில தீவுகள வந்து நம்ம யாருமே வந்து அன்எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டோம். இதுவரைக்கும் யாரும் மனுஷங்க போகாத தீவுகளா கூட இருக்கும். அந்த மாரி தீவுல இருக்க இடம் வந்து நோ டைம் ஜோன் ஏரியால வரும். என்ன ரீசன்னா, அங்க என்ன டைம் ஜோன் ஃபாலோ பண்றதுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா, அங்க மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு பகுதியில மக்கள் இருக்கும்போது தான், அங்க டைம்க்குண்டான வேல்யூ வந்து தேவைப்படுது. ஸோ, அங்க மக்களே இல்லாத பட்சத்தில, அங்க டைம் ஜோன்ற வேலையே இல்ல. ஸோ, அங்க வந்து டைம் ஜோன எங்கேயுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது யார் வந்து அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்களோ, அங்க அவங்க நாட்டோட டைம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஸோ, இதுவும் நோ டைம் ஜோன் ஏரியால வந்து வந்துரும். இப்ப நாம அடுத்து பார்க்க போற ஒரு ஏரியா தான் முக்கியமான ஏரியா. 2 ஏரியா இருக்கு. ஒண்ணு நார்த் போல், இன்னொன்னு சவுத் போல். நார்த் போல் டாப்ல இருக்கும். பாட்டம்ல இருக்கிறது சவுத் போல். இங்க 2 ஏரியாலயும் வந்து நோ டைம் ஜோன் ஏரியா. ஏன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு டிஃபரண்டான பினாமினா வந்து நடக்கும். இந்த டிஃபரண்டான பினாமினால இந்த ஏரியா வந்து நோ டைம் ஜோன் ஏரியாவா மென்ஷன் ஆயிட்டு இருக்கு. அதாவது மத்த ஏரியாலாம் வச்சு யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல அப்படின்றதுக்காக தீவுகள சொன்னாலும், அல்லது வந்து இந்த இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல வந்து எப்படி போறோம்ன்னு தெரியாதனால நமக்கு வந்து டைம் ஜோன் ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்றோம். ஆனா, இங்க வந்து போலார் எக்ஸ்பிரஷன் அப்படின்ற ஒரு பினாமினா வந்து நடக்குது. அதாவது 6 மாசம் வந்து முழுக்க முழுக்க பகலாவே இருக்கும். அடுத்த 6 மாசம் வந்து முழுக்க முழுக்க இரவாவே இங்க மெயின்டெயின் ஆகும். 6 மாசம் மாறி இருக்கனால தான், இங்கே வந்து டைம் ஜோன் வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா, எப்பவுமே 6 மாசம் இருட்டாவே இருக்கும். எப்பவுமே 6 மாசம் பகலா இருக்கும். இங்க வந்து மக்கள் யாரும் வசிக்க முடியாத இடம்னால, ரிசர்ச் பண்ற இடம் மட்டும் தான் இங்க இருக்கு. ஆக்சுவலா வந்து அ ஆர்க்டிக்ன்றது முழுக்க முழுக்க கடலால நிறைஞ்ச பகுதி தான். ஆனா, அந்த கடல் வந்து ஃப்ரீஸ் ஆயி ஐஸ் கட்டியா வந்து இது மிதந்துட்டு இருக்கும். அதே மாரி தான் அண்டார்டிகாவும். அண்டார்டிகா வந்து முழுக்க முழுக்க வந்து பனியால் நிறைஞ்ச ஒரு பகுதி. மேப்ல நீங்க பார்க்கும்போது அண்டார்டிகா மட்டும் தான் நீங்க வந்து முழு பகுதியா அதாவது ம் ஒரு நிலப்பரப்பு மாரி உங்களுக்கு தெரியும். ஆனா, ஆர்க்டிக் வந்து அப்படி தெரியாது. என்ன ரீசன் அப்படின்னா, ஆர்க்டிக் வந்து எப்பவுமே மூவ் ஆயிட்டே இருக்கும். அண்டார்டிகா வந்து மூவே ஆகாது. அது வந்து நிலையான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பகுதி மாரி. இந்த ஆர்க்டிக்கும் சரி, அண்டார்டிகாவும் சரி, இந்த எல்லா நாட்டுக்கும் வந்து பொதுவான ஏரியா. இந்த உலகத்துல மொத்த பொதுவான ஏரியால இருக்க இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த இடத்துல வந்து எந்த நாட்டு மக்கள் வேணா போய் வந்து அவங்களோட ஆராய்ச்சிய வந்து அவங்க பண்ணலாம். அப்படி இருக்கிறப்ப, ரஷ்யா வந்து அவங்க அலோகேட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஏரியால. அந்த ஏரியால இருக்க வாஸ்டாக் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு ஏரியால வந்து இதுவரைக்கும் வேர்ல்டுலயே ரொம்ப லோவஸ்டான டெம்பரேச்சர் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அது எவ்வளோன்னா, ஜூலை 21, 1983ல வந்து இங்க -128.9 ஃபாரன்ஹீட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதாவது செல்சியஸ்ல சொல்லணும்னா, கிட்டத்தட்ட -89.2 செல்சியஸ் வந்து இங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதுதான் வேர்ல்டுலயே ரொம்ப லோவஸ்ட்டா ரெஜிஸ்டர் ஆன டெம்பரேச்சர் இதுவரைக்கும். இதுல டைம் ஜோன் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, இப்ப எந்தெந்த நாட்ல மக்கள் வந்து ரிசர்ச் பண்றாங்களோ, அந்தந்த நாட்டு மக்கள் அந்தந்த நாட்டோட டைம் ஜோன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப இந்தியாலருந்து ஒருத்தவங்க போய் பண்றாங்கன்னா, இந்தியால என்ன டைம் ஜோன் இருக்கோ, அத அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ரஷ்யாலருந்து போறாங்கன்னா, ரஷ்யால என்ன டைம் ஜோன் இருக்கோ, அந்த டைம் ஜோன் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி அவங்க ஃபாலோ பண்றனால தான், இது வந்து நோ டைம் ஜோன் ஏரியால ரொம்ப முக்கியமான இடத்த வந்து வகிச்சுட்டு இருக்கு. இப்ப இந்த 2 இடத்துல மட்டும் ஏன் வந்து 6 மாசம் பகலாவும், 6 மாசம் இரவாவும் இருக்குன்னா, இந்த பூமி சுத்துற மெத்தட் தான் வந்து இதுக்கு உண்டான ரீசன்.
ஆக்சுவலா இப்போ ஒரு பால் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா, இந்த டாப்ல இருக்க இந்த புள்ளி தான் வந்து பூமியோட மையப்புள்ளி. இங்க தான் வந்து ஆர்க்டிக் இருக்கு. இங்க வந்து அண்டார்டிகா இருக்கு. இப்ப பூமி இப்படி சுத்துச்சுன்னா, எல்லா பக்கமும் வந்து ப்ராப்பரான சூரிய வெளிச்சம் படும். அப்ப இந்த ஆர்க்டிக், அண்டார்டிகாவும் நமக்கு வந்து ப்ராப்பரா இரவு, பகல் வந்து கால்குலேட் ஆகும். ஆனா பூமி வந்து 23 டிகிரி வந்து சாய்ஞ்சு சுத்துது. ஸோ அப்படி இருக்கும்போது சூரிய வெளிச்சம் இங்க தான் படும். அதாவது பூமி வந்து இப்படிதான் இங்க தான் சூரியன் இருக்குன்னா, பூமி இப்படி சுத்துது. அதாவது இது வந்து அண்டார்டிகானா, இது வந்து ஆர்க்டிக். வெளிச்சம் வந்து இவ்வளவு தான் படும். உங்களுக்கு வந்து வெளிச்சம் இந்த இந்த இடம் மட்டும் தான் கவர் ஆகும். அப்படி சுத்தம்போது, பூமி இப்படி சுத்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா பக்கம் கவர் ஆகும். பூமி இப்படி சுத்தம்போது, இந்த இங்க இருட்டாவே இருக்க இடம் வந்து இருட்டாவே தான் இருக்கும். ஏன்னா வெளிச்சம் இது வரைக்கும் தான் படும். இதுக்கு மேல வெளிச்சம் படாது. இங்கேயே வெளிச்சம் அதிகமா பட்டுட்டு இருக்கும். ஸோ இந்த வெளிச்சம் படுற இடம் வெளிச்சம் பட்டுட்டே தான் இருக்கும். இங்க இருட்டான இடம் இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட டிகிரி நம்ம பூமி வந்து சாய்ஞ்சு சுத்துறனால தான், நமக்கு இந்த இடம் வந்து 6 மாசம் பகலாவும், 6 மாசம் இரவாவும் இருக்கு. இதே அடுத்த 6 மாசம் எப்படி மாறும்னா, இப்ப இங்கிட்டு வர சூரியன் வந்து இப்ப ஒரு சைடு வந்து அண்டார்டிகா பக்கம் வந்து சூரிய வெளிச்சம் படுதுன்னா, இந்த பூமி வந்து சூரியன் சுத்தி வரும்போது, இது ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன் போகும்போது, இப்படி திரும்பிக்கும். அப்படி திரும்பும்போது, இந்த சைடு திரும்பிக்கும். இப்படி திரும்பும்போது, மேல ஆர்க்டிக் சூரிய வெளிச்சம் வரும். அண்டார்டிக் சூரிய வெளிச்சம் வராது. இது மாரி தான் வந்து பூமி சாய்வா சுத்துற ஒரு காரணத்தினால, இந்த இடம் வந்து நமக்கு வந்து டிஃபரண்டான டைம் ஜோனாவும், ஒரு யூனிக்கான ஏரியாவாவும் இந்த வேர்ல்ட்ல வந்து மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இப்ப நம்ம கன்க்ளூஷன் வந்துட்டோம். இந்த வீடியோல வந்து டைம் ஜோன் எப்படி வந்து மெயின்டெயின் பண்றாங்க? அதே மாரி அதுக்கு அதோட ஆரிஜின் என்ன? பிளஸ் யூனிக்கான டைம் ஜோன் உள்ள ஏரியாஸ் என்ன? நோ டைம் ஜோன் அதாவது டைம் ஜோனே இல்லாத ஒரு ஏரியா என்ன? அப்படின்றத நம்ம முழுசா பார்த்திருப்போம். அதுல முக்கியமா இந்த ஆர்க்டிக், அண்டார்டிகா பத்தி ஒரு சின்ன பிரீஃபான டிஃபரன்ஷியேஷன் பார்த்திருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும், இன்ஃபர்மேஷனா இருந்திருக்கும், நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். சப்போஸ் இதுலயாச்சும் குறைகள் இருந்துச்சுன்னா, மறக்காம சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. யாரும் அந்த அளவுக்கு கமெண்ட் பண்றதில்ல. ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்பனா எனக்கு என்ன நான் தப்பு பண்றேன்றது எனக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். எதனால அத என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே மாரி நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 80% மேல வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்க்குற வரைக்கும், அன்டில் தென் சைனிங் ஆஃப். ஆரோக்கிய லியோ. பாய்.